ஸ்ரீ மகாபாரதம். மகாபாரத கதையில அதாவது நாடகமா கிடையாது, நாடகம் கிடையாது. நாம ஆடிட்டே இருக்க வேண்டியதுதான். தர்மத்தில் சிறந்தவர்கள் யாரு? பாண்டவர்களா கௌரவர்களா? அதர்மத்தின் பக்கம் இருப்பவங்க யாரு? யாரு? தர்மத்தில் சிறந்தவர் யாரு? யாரு? நல்லவர் யாரு, கெட்டவர் யாரு தலைப்பு அப்படிங்கிற ஒரு பட்டிமன்ற தலைப்பு. பட்டிமன்றம் என்னும் நாடகத்தை மிக சிறப்பான முறையில் பெரியோர் விருப்பத்துக்கு இணங்க அரங்கேற்றம் செய்து நடத்தி கொண்டு வருகிறோம். அப்படி இருந்தாலும் என்னுடைய தற்காலிகமாக நான் வந்திருக்கின்ற பொழுது என்னை யாரென்று அறிந்தாயா? என்ன யாரு? உங்க பெயர் என்ன? உங்க குலகோத்திரம் என்ன? ஒவ்வொன்றும் தெரியலீங்க. நீங்க யாரு? நான் வந்திருக்கின்ற பொழுது நான் யார்? நான் எக்குலத்திலே பிறந்தவன். எல்லாம் சொல்வர் வந்தும் எடக்கு மடக்கு இருமாறும் இல்லாமல் ஜாக்கிரதோடு மகா ஜாக்கிரதோடு கேட்கணும். மணிவண்ணன், கார்மேக வண்ணன், கமலக்கண்ணன், நித்தயானந்தன், இளசம்பு ரூபன், ததிகாஜலம், ததிகாஜலம், தாமோதிரன், ஆபத் பாண்டகன், அநாத ரட்சகன், அச்சுதன், சச்சுதன், நந்தன், முகுந்தன், நாராயணன், கேசவன், இப்படி பல நாமதேயங்களில் விளங்கக்கூடிய எங்கும் நிறைந்திருக்கும் ஏகாந்த மூர்த்தி என்னுடைய பெயர்தான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஆகும். ஸ்ரீமந்த நாராயணன் சுவாமி கேட்டதும் கொடுப்பவனே, கேட்டதும் கொடுப்பவனே, கிருஷ்ணா கிருஷ்ணா இதையும்
நல்லா பாடுறாருன்னு பார்த்தா கடைசியா எங்க கொண்டு போய் முடிக்கிற சாமி பகவானே ஒரிஜினல் சாமியா டூப்ளிகேட் சாமியா? ஒரிஜினல் சாமிப்பா. ஏழுமலை பொன்ராமன். ஏழுமலை பொன்ராமன் நானே சாட்சாத் செம்பெருமான். சாட்சாத் எம்பெருமான். ஆமா. நான் கேக்குற ஒரு என்ன உனக்கு சந்தேகம்? ரெண்டு கேள்வி கேட்கலான்னு தான். கடவுளுக்கிட்டே சந்தேகமா? ஏன் கடவுள்னு என்ன பெரிய புளித்தியா? நாங்க பார்த்து ஏற்பாடு பண்ணாதான் சாமி. இந்த நினைப்புல தானே இருக்கிறீங்க. ஆமா, நாங்க போய் தலையோட தண்ணி ஊத்திட்டு போய் வீட்டுக்கு 4000 3000 வரி வச்சு போய் ஆத்தல மொழிவி சிலை எடுத்தாந்து வச்சு உங்களுக்கு எண்ணெய் காப்பு வேற புளுத்தணும். என்னது இதா கல்லு. இந்த கல்லு ஏன் தண்ணியில போட்டா முழுகுது? இதுல ஒரு சந்தேகமா? கல்லு தண்ணியில போட்டா ஏன் முழுகுது? இத யாரை கேட்டாலும் சொல்லுவாங்களே. என்னன்னு? கல்லு அதாவது பாரம் அதிகரிக்குது, வெயிட் தாங்க முடியாத உள்ள முழுகுது. தெரியல. இந்த கல்லுக்கு நேசம் தெரியல, முழுகுது. விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சு வந்துருக்கீங்க. நம்பர் 2 ரெண்டாவது கேள்வி. நாங்க வந்திருக்கிற வண்டி இருக்குதே டெம்போ, அது ஏன் நிறுத்த இடத்துல இருக்குது? அதை ஆஃப் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நிக்குது, சாப்பிட்டா போகும். டிரைவர் உட்காந்தா தானே? டிரைவர் உட்காந்தா தான் போகும். கிடையாது. அந்த டெம்போவுக்கு உட்காரத்துக்கு சூத்து இல்ல, அது நின்னுகிட்டே இருக்கு. மூன்றாவது கேள்வி. வேட்டி எந்த இடத்துல கட்டுவோம்? அப்பா இது கூடவா தெரியாது? வேட்டி எங்க கட்டுவோம்? இடுப்புல தான் கட்டுவோம். கிடையாது. வேட்டி அந்த இடத்துல கட்டுறோம். எவட்ட அவருதான் அவத்த தான் கட்டிக்கிறோம். கீழ விழுந்து போயிட்டா பங்கம். நம்பர் 4. மரத்திலயோ செவுத்திலயோ வச்சு அடிச்சா இறங்காதானி என்ன ஆணி? சாமி சாமின்னு புளுத்துறிய குச்சி போட்டு பிடிக்கிறீங்க. ஆமா. பிரியாணியா இருக்கும். செவுத்திலயோ மரத்திலயோ வச்சு அடிச்சா இறங்கவே கூடாது. அது என்ன ஆணி? சுண்ணாணியா இருந்தாலும் இறங்கியே தானே. சுண்ணாணி. அட சட்டைக்கு குத்துற ஊக்க வச்சு அடிச்சா கூட இறங்குது. இறங்கவே கூடாது. செவுத்திலயும் மரத்திலயும் இறங்காத ஆணி. அப்பேற்பட்ட ஆணி என்னதான் ஆணி? செவுத்திலயோ மரத்திலயோ வச்சு அடிச்சா இறங்காத ஆணி, அதுதான் பிரியாணி. இந்த நாளுக்கு நீ சிக்கன் பிரியாணி. அது கூட போகட்டும். காம்பு இல்லாத பழம் உலகத்துல என்ன பழம்? அதிசயமான பொருள். கோம்பு இல்லாத பழம் காம்பு. பலாப்பழத்துக்கு காம்பு இருக்காது. மாங்காயும் தொங்கு, அதுல ஒரு கோம்பு இருக்கும். ஆமா, கோம்பு இல்லாத தொங்காது. காம்பு இல்லாத தொங்குற பழம் என்ன பழம்? அது என்னப்பா பழம்? காம்பு இல்லாத இருக்கிற பழம் அதுதான் டிசிசி அப்பளம். அந்த அறிவுக்கு நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. வருஷம் 360 நாளைக்கு லீவ் இல்லாத ஓடுற கடை உலகத்துல என்ன கடை? என்ன கடையா இருக்கும்? வருஷம் 360 நாள் ஓடுற கடை எந்த கடையா இருந்தாலும் ஒரு நாளைக்கு லீவ் விட்டு தான் தருவாங்க. லீவே இருக்காது, ஓடிட்டே இருக்க, வித்துக்கிட்டே இருக்கும். அது என்னப்பா கடை? வருஷம் 360 நாளைக்கு லீவ் இல்லாத கடை அதுதான் சாக்கடை. ஒரு புண்டையும் தெரியல, சாமி சாமின்னு தெரியல. பூரி பூரி அது பானி பூரி. இதெல்லாம் நல்லா விரும்புங்கிறது. எப்படி நீ சொல்றது போல இதுவெல்லாம் இயற்கையாக உருவானது. சரிங்க. நாங்க வந்து செயற்கையா இருப்பது கடவுள். கடவுள். ஆமா. ஆமாப்பா. சாமி சாமிங்கிறீங்க. நாங்க ஒரு ஊரு ஜனம் ஒரு 200 வீட்டுக்காரரு சேர்ந்து பொழுதோட ஒரு 6 மணிக்கு கல்புரம் பொருத்தி பகவானே ஊட்டியில நாங்க இடிச்சுட்டு ஆண்டவா விடியறதுக்குள்ள கோபுரம் கட்டி உக்காந்துக்குன்னா உக்காந்துக்குவீங்களா? நாங்கெல்லாம் 10,000 20,000 வரி சேர்த்து நாங்க கட்டி கோபுரத்துக்குள்ள நீங்க போய் உக்காந்துக்கிறது. நாங்கெல்லாம் தெக்க பழனி வரைக்கும் கரும்பு காடு களை வெட்டிக்கிட்டு வந்து வரி பணம் கடன் கட்டுறது. காப்பு கட்டி நீங்களே செஞ்சுக்கிறது. கடவுள் செய்ய சொல்லிச்சா ஏன் செய்யறீங்க? அப்படி கூட இருக்கட்டும். மாரியாயி காலியாயிக்குன்னு கெடா வளர்த்துறேன். ஒரு கறி வந்து தின்னு பாக்குறீங்களா? பேருதான் உங்க மாலை போடுறோமே தவிர போடாம நீங்க வந்து ஒரு கறி திங்கிறதே எப்படியா? நீ சொல்வதை போல அப்படி வர கடவுள் நான் கிடையாது. நான் எப்படி தெரியுமா? சைவமா? ஆமா, அசைவம் கிடையாதுப்பா. நாங்க மாமிசம் சாப்பிடுறதே கிடையாது. மாமச்சனை தின்னுட்டு அவங்க ஓடி போடுறாங்க. மாமிசம் சாப்பிட மாட்டோம்பா. கறி திங்கிறது அசைவம். நேத்து அடப்பால சூப்பு குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது வேற ஆளா இருக்கு, நான் கிடையாது. அப்படி அண்ட புகழத்தை எல்லாம் தன்னுடைய அங்கத்திலே வைத்து ரட்சித்து பாதுகாக்கக்கூடிய எங்கும் நிறைந்திருக்கும் ஏகாந்த மூர்த்தி என்னுடைய பெயர் கண்ணனாக இருந்தாலும் அண்டரண்ட புகழத்தை எல்லாம் சராசரந்த புகழத்தில் அங்கத்துல வச்சு பாதுகாக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணனாக இருந்தாலும் அன்பா மும்மூர்த்தி தேவர்கள், அதாவது இப்பூவுலகில்
காத்தல் அழித்தல் படைத்தல் இந்த முத்தொழிலுக்கும் மும்மூர்த்தி தேவர்கள் வேண்டும். ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு சாமி. ஆமா, காக்கும் பொருளை மேற்கொண்டவர் கைலாசநாதர். யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் படியளக்கும் தத்தனாக விளங்கி வருகிறார் முக்கண்டாரி பரம கடவுள் சிவபெருமான். ஏனென்றால் இந்த உலக மக்களை எல்லா ஜீவராசிகளையும் படைக்கும் பொருட்டை மேற்கொண்டவர், அதாவது திருஷ்டிக்கும் கர்த்தா, ஐமுகம் அடைத்த பிரம்மதேவன். உலகத்தை நம்ம மாதிரி இத்தனை ஜீவாதிகளையும் படைக்கிறது. 4 வேதத்தை பயனாக கொண்டு இவ்வுலகில் பிரசுகள் 4ஆக படைக்கிறார். யாரு? பிரம்மதேவன். அப்படியே படைத்துட்டாலும் அதர்மத்தை அழிக்க வேண்டும், தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும். அப்படி என்று அழிக்கும் கடவுளாக விளங்கக்கூடிய என்னுடைய பேர் ஸ்ரீமந்த நாராயணன் ஆகும். அழிக்கிற தொழில அழிக்கிற தொழில். நாளைக்கு எங்க வீட்டு வரைக்கும் வர்றியா? எதுக்கு? 10 9 பொட்டை பிள்ளைங்க அடிக்கல. எல்லாம் ஒருத்தர் கூட பெருசமுட்டில பொழைக்காத பூரா பங்காளிங்களே கல் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப 10ஆவதா எங்க வீட்டுக்காரிக்கு முழுவாத வந்து அழிச்சு குடிச்சிட்டு வந்து என்னென்ன அண்ணாச்சி பழம் எதாவது மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்து அழியல. அழிஞ்சா பாரு, இல்லன்னா கைவிட்டு கூட இழுத்து கைவிட்டு சொல்லிட்டு நீதானே அழிக்கிறாங்க. என்ன கருவியா? அழி மோரையும் பாரு. அழிக்கிறதுனா அது கிடையாது, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துபவர். அதர்மத்தை அழிக்கிறீங்க. ஆமா, தர்மத்தை நிலைநிறுத்துறீங்க. யாராவது அக்கிரமம் அதிகமா செய்யறாங்களோ அன்னவங்களை எல்லாம் கூடி சீக்கிரம் கொண்டு போய் மேல சேர்த்திக்கிறது. அப்படி அழிக்கிறது. சொல்ற மாதிரி இப்படி அழிக்கிறது. அக்குறும்புக்காரரை திடீர்னு அழிக்கிறது. ஆமா, அப்படி அழிக்கும் முறை மேற்கொண்ட நான் கண்ணனாக இருந்தாலும் முச்சுடையில் ஒருவராக வந்த இந்த ஹரிகிருஷ்ணன், இந்த கண்ணனாகப்பட்டவர் ஏன் பூவுலகில் நான் மனிதரோடு மனிதராக நான் ஏன் கடவுள் பிறக்க வேண்டும்? கடவுள்னு பேர் எடுத்த நீ இந்த யுகத்துல மனிதனோடு மனிதராக பிறந்திருக்கிறீங்க சார். என்ன விஷயம்? என்ன காரணம்? என்ன காரணம்? அந்த பூமி வாரதற்கு வேண்டும். இப்பூவுலகில் பிரசுகள் அதிகம். அதனால பிரஷர் அதிகம். என்ன ஆட்டுக்கு பிரஷர் இருந்தாதான் ஏகப்பட்ட பிரச்சனை. மக்கள் தொகை அதிகம். ஆமா, ஏராளமான வந்து பாரு இந்த ரேஷன் கடையில கூட அவ்வளவு ஹோட்டல்ல காலையில 6 மணி 5:30 மணிக்கெல்லாம் வந்து பிராந்தி கடையில பாரு லோக்கல்ல அதுக்கே சேர்ந்துக்கிறாங்க. வந்து கூட்டமா ஏகப்பட்ட கூட்டம். பாட்டு 300 விட மாட்டாங்க. ஆமா, ஏனென்றால் மக்கள் தொகை நாளுக்கு நாளாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதனால இந்த பூமியை தாங்கக்கூடிய பூமி தேவியாகப்பட்டவள் தேவர் சபையில் முறையிட்டார். எப்படி தெரியுமா?
நாளுக்கு நாள் பூமி பாரம் அதிகரித்து கொண்டே போகிறது. இந்த பூமி பாரத்தை என்னால் தாங்க முடியாது. இதற்கு தேவர்கள் தான் ஏதாவது யோசனை செய்ய வேண்டும் அப்படின்ற தேவர் சபையில் முறையிட, அப்பொழுது அந்த பூமாதேவியிடம் நான் வாக்குறுதி அளித்தேன். எப்படி தெரியுமா? அம்மா, ஏனென்றால் அகம் என்பது 1008, சுகம் என்பது 108. அதில் என தாங்கும் அவதாரம் தசவதாரம் 10 இருக்கப்பட்டது. 4 யுகம், கிரீதா யுகம், ரேதா யுகம், துபாபர யுகம், கலியுகம், இப்படி 4 யுகம். இந்த 4 யுகத்திலையும் நான் தசமென்று சொல்லக்கூடிய நான் 10 அவதாரம் எடுக்க போகிறேன். இந்த 10 அவதாரத்திலையும் உனக்கு நாளுக்கு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமி வாரத்தை குறைச்சு தர்றேன். ஒரே முட்டா குறைக்க முடியாது. அதனால அப்படி வாக்குறுதி அளித்திருந்தேன். அதனால முதல் யுகமாக விளங்கப்பட்டது கிரீத யுகம். அந்த கிரீத யுகத்தில் நான் முதல் எடுத்த அவதாரம் என்ன? அதிலே என்ன செய்தேன்? முதல் யுகத்தில் எடுக்கப்பட்ட அவதாரம் முதல் அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம். மீன் அவதாரம் எடுக்கணும். சோமுகாசுரன் என்பவன் என்ன செய்தான் தெரியுமா? வேத புஸ்தகமாகப்பட்டது. வேதம் 4. ஆமா. என்னென்ன வேதம்? ரிக் வேதம், யஜூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம், இப்படி 4 வேதம். 4 வேதத்தை கொண்டுதான் உலக மக்களை பிரம்மா படைக்கிறார். அப்பொழுது அந்த அசுரனாகப்பட்டவன் பார்த்தான், என்னடா ஆச்சரியம், தேவனெல்லாம் அழகாக படைக்கிறார், அசுராதிகள் எல்லாம் அசிங்கமா படைக்கிறார். இந்த வேத புத்தகம் இந்த சுருதி இருக்கிறனால படைக்கிறார். அப்படி என்று சுருதியை திடீ கொண்டு ஓடி பார்க்கடையில் மறைந்தான். அப்பொழுது வேதத்தை இழந்த பிரம்மனாகப்பட்டவர் ஓடி வந்து, வேதம் அறிவாய் விட்டது, நான் எப்படி நீ உலக மக்களை படைப்பேன் அப்படி என்று முறையிட்டு அழுதார். அப்பொழுது அவன் வாங்கி அவதாரம் வரையப்படி இரவிலும் பகலிலும் யார் ஒருவர் உறங்காம இருக்கிறாங்களோ அவங்களுடைய கையில தான் எனக்கு மரணம் சம்பவிக்கணும். பகலையும் தூங்க கூடாது, இரவுலையும் தூங்க கூடாது. அப்படி யாராவது உலகம் இருக்கிறாங்களா? இரவிலும் பகலிலும் உறங்காமல் இருக்கும் ஜீவன் ஒரே ஒரு ஜீவன் தான் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன். தண்ணியில இருக்கிறதுனால அதுக்கு என்ன கிடையாது, முழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே தான் இருக்கும். ஆமா, மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்து கடலிலே புகுந்து கொடிய அசுரனாக விளங்கக்கூடிய அந்த சோமுகனை வதம் செய்து அந்த சுருதியை மீட்டு கொண்டு வந்து அந்த பிரம்மாவிடம் ஒப்படைத்து இது முதல் அவதாரம். ஆமா. நம்பர் 2 இரண்டாவது என்ன படிச்சிருக்கிறியா? என்ன படிச்சிருக்கிறியா? தூங்குறியா? நான் காலேஜ் வரைக்கும் போயிருக்கிறேன். எதுக்கு போயிட்டு வாட்ச்மேன் ஊர்ல திரும்பி ஓடியாந்துட்டேன். இப்படி திரும்பி வந்துட்டேன். நான் தாங்கிய 2வது அவதாரம் என்ன? அதுல என்ன செய்றேன்?
இரண்டாவது அவதாரம் என்ன தெரியுமா? கூர்மை அவதாரம். கூர்மை என்றால் ஆமை என்று பொருள். அவதாரம். ஆமா. சரி சாமி. எதனால் தெரியுமா? அவதாரம் எடுத்த தேவர்களும் அசுரர்களும் நரை திரை மூப்பு பிணி இந்த 4 ஒரு மனிதனுக்கு அணுகாம இருக்கணும் அப்படின்னு திருப்பார் கடலிலே, அதாவது திருப்பார் கடலை ஒரு பாண்டமாகவும் மந்திரகிரி பருவதத்தை ஒரு மலையாகவும், ஆமா, சந்திரனை ஒரு தூணாகவும் வாசி இழுக்கயிறாகவும் வைத்து திருப்பார் கடையிலே தேவர்களும் அசுரர்களும் அமர்ந்து கிடைந்தாங்க. தேவர்கள் ஒரு புறம், அசுராதிகள் ஒரு புறம். ஆமா. சரி சாமி. இப்படி நின்று திருப்பார் கடலில் அமர்ந்து கிடைக்கின்ற பொழுது முழுமுதற் கடவுளாக வழங்கக்கூடிய விநாயக பெருமான் தேசமூர்த்தி அந்த விநாயகர் நினைக்க மறந்துட்டாங்க. முதற் கடவுளை நினைக்கல. சரி. விநாயகர் கோபித்து பார்த்தான். பார்க்கும் போது அந்த மந்திரகிரி மலையாகப்பட்டது. அப்படியே மலை ஒரு பக்கம் அப்படி சாயுது. பாடி போடாது இருந்திருப்பாங்க. எதுக்கு முளை சாயுது? நீ சொல்ற அப்படி இல்ல, மலை மலையா மலை அப்படியே ஒரு பக்கமா சாயுது. அப்பொழுது இப்படி மலை சாய்ந்து விட்டால் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்காம போயிருமே, என்ன செய்வது என்று இவருடைய முதுகினால ஆமை அவதாரம் எடுத்து இவருடைய முதுகினால் தாங்கி பிடித்து அந்த தேவர்களுக்கு அமிர்தத்தை காட்டேன். மலை சாயாம. ஆமா. சரி சாமி. இது இரண்டாவது அவதாரம். மூன்றாவது அவதாரம் நான் இணைக்கப்பட்ட அவதாரமும் வராக அவதாரம். பன்றி. ஆமா. சரி சாமி. பன்றி அவதாரம் எதனால தெரியுமா? அதாவது இரணியாய்க்குறாகப்பட்டவர் தன்னுடைய, அதாவது இரணியகஞ்சியுடைய மனைவி யாரு? லீலாவதி. மாதமா 5-6 மாதம் கர்ப்பவதியாக இருந்தான். எப்பவுமே 5-6 மாதம் குளியாம இருக்கக்கூடிய பெண்கள் மண்ணு சாம்பல் இப்படி விரும்பி சாப்பிடுறது வழக்கம். அப்ப அந்த பெண்ணு எது மேல ஆசைப்பட்டா? தேவலோகத்து மண்ணு மேல ஆசைப்பட்டா. அப்பொழுது தம்பி ஆகிய, அதாவது இரணிய கட்சியை வரவழைத்து இரணியாய்க்கு அனுப்பி வைத்தான். அப்ப அந்த இரணியாய்க்கு போய் தேவலோகத்துல எங்க மண் எடுக்கிறதுன்னு தெரியல, எந்த மண்ணு அன்னைக்கு கொண்டாடுறதுன்னு தெரியல. ஆமா. தேவலோகத்தையும் ஒரு பாயா சுட்டுறோம், கொண்டு போய் கொடுத்துடலாம், அண்ணி எங்க வேணுமோ அதை எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு பாயா சுருட்டுறானே. சுருட்டின உடனே தேவலுக்கெல்லாம் அப்படி திக்குமுக்கள் ஆடி போனது. அப்பொழுது கோவிந்தா நாராயணா இக்கதி நேர்ந்து விட்டது அப்படி என்று முறையிட, அப்பொழுது அதல சுதல பாதாளம் சென்று அந்த கஜ்ஜியபுட வதம் செய்து அந்த பூமியை மீண்டும் கொண்டு வந்து தேவலோகத்தை சமப்படுத்தி. இது மூன்றாவது அவதாரம். நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம். ஆமா. இரணியனாகப்பட்டவன் வாங்கிய வரம்பப்படி இரவிலும் சரி பகலிலும் சரி எனக்கு சாக இருக்க கூடாது, மனித கையாலையும் சாக இருக்க கூடாது, கத்தி வில்லு அம்பு ஆயுதம் இப்படி ஆயுதத்தாலையும் சாக இருக்க கூடாது, காட்டிலையும் சாவிருக்க கூடாது, வீட்லயும் சாவிருக்க கூடாது அப்படி என்று போனா எதுலயுமே சாவக்கூடாது. ஆமா. இப்படி மர்மமான வரம். ஆமா. அப்பொழுது அண்ணவனை மடிப்பதற்காக உடலெல்லாம் மனித உடல், தலைமட்டு சிங்கமுகம், நரசிம்ம அவதாரம் எடுத்து வீட்டுக்கு உள்ளேயும் சேராம வீட்டுக்கு வெளியும் சேராம நடு வாசப்படியில் வைத்து இரவுக்கு சேராமல் பகலுக்கு சேராமல் அந்தி சாயும் இரணிய வேளையில் ஆயுதங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்று இவருடைய கையிலே இருக்கக்கூடிய அகம் என்று சொல்லக்கூடிய நகம், ஆமா, நகத்தால் அவருடைய மார்பை பிளந்து அவருடைய வயிற்றை கிழித்து உடலை எடுத்து மாலையாக அணிந்தேன். இது நரசிம்ம அவதாரம். ஆமா. ஐந்தாவது உள்ள பிராமணர் அவதாரம். பிராமண அவதாரம். ஆமா. எதனால தெரியுமா? பகவதி சக்கரவர்த்தியாகப்பட்டவர் கேட்டவங்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாம எல்லா தான தர்மங்களையும் வாங்கி வழங்குகிறார். எதனால? இந்திர பதவி விடுவதற்காக. தேவேந்திரன் பதவி இங்க வரணும். ஆமா. தேவேந்திர பட்டம் பெற வேண்டும் அப்படி என்று கேட்டவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொன்னாமல் கோதானம், பூதானம், சொர்ணதானம், அன்னதானம் இப்படி சொல்லக்கூடிய எல்லா வகையான தானங்களையும் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது உள்ள பிராமணனாக வடிவெடுத்து அந்த மகபலி சக்கரவர்த்தியம் சென்று 3 நிலம் எனக்கு தானமாக கொடுங்க அப்படி என்று கேட்டேன். அப்பொழுது மகபலி சக்கரவர்த்தி இல்லை என்று சொல்லிவிட்டால் தேவப்பட்டம் கிடைக்காது. ஆமா. அதனால வேண்டி இல்லை என்று சொல்லாமல் தருகிறேன் என்று சொல்ல வந்தார். அப்பொழுது அப்படி அசுர குழுவாக வழங்கக்கூடியவர் சுக்கராச்சாரியார் அப்படி ஞானத்தை அறிந்து கொண்டார். வந்திருப்பவன் சாதாரணம் கிடையாது, அந்த அரிராம கண்ணனே வந்திருக்கிறார். அதனால வேண்டி
அதாவது நிலத்தை தியானமாக நீ தாரத்தை வார்த்தை கொடுக்க கூடாது அப்படி என்று சொன்னார். அவருடைய வார்த்தையை மீறி சொன்ன சொல் அழியக்கூடாது என்று இவருடைய கையிலே அதாவது எள்ளும் தண்ணீரை கொண்டு வந்து அதாவது இடுக்கு மூக்கு சொம்பு வழியாக அவருடைய தீர்த்தத்தை செலுத்தார். அப்ப அந்த தீர்த்தம் வெளியே வராமபடிக்கு அந்த மூக்கு சொம்பு வழியாக ஒரு கரு வண்டாக புகுந்து அந்த துபாரத்தை அடைச்சுக்கிட்டான் சுக்லாச்சாரியார். தண்ணி வரல பாக்குறது என்ன தண்ணி வரல, அந்த கிண்டிக்கு சொம்பள தண்ணி வரல, கிண்டிக்கு மூக்கு சொம்பளம் அடைச்ச உடனே அந்த கருவண்டாக எடுத்துக் கொண்டான். அப்பொழுது பார்த்தேன் சுக்கலாச்சாரியார் நீ செய்த வேலைதானா அப்படின்னு இன்னைக்குள்ள அதாவது தப்பப்புல வைத்திரமா எட்டு கண்ணன் வை ஒரே அடித்தான். சுக்கராச்சாரியருக்கு ஒரு கிண்ணம் வரல சுக்கர பகவான். ஆமா. அப்பொழுது 3 அடி தானத்தை பெற்றுக்கொண்டு ஒரே அடியில் அண்டத்தை ஒரு அடியாகவும் அதாவது ஆகாயத்தை ஒரு அடியாகவும் 2 அடியாக அளந்துட்டேன். இன்னும் ஒரு அடி வேண்டுமே, என்ன செய்து கேட்டேன். சுவாமி சுரபம் தெரியல, உன்னுடைய சுரபம் தெரியாமல் சுரண்டவர் பல கோடி, உன்னுடைய மாயமும் தெரியாமல் மாண்டவர் பல கோடி, அறியாத புத்தியால் தெரியாமல் செய்து விட்டேன், சொன்ன சொல் அழிய மாட்டேன், அதனால இருப்பது சிரமம் உண்டு, வைத்து அளந்து கொள்ளுங்க அப்படி என்றார். அப்பொழுது மகபலி சக்கரவர்த்தியுடைய தலை மீது காலை வைத்து வச்சு அளத்துறோம். அதெல்லாம் சொல்ல பாதாளம். ஆமா, போய் சேர்ந்து விட்டார் பாதாளம். முக்தி பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் கார்த்திகை மாதம் அதாவது பௌர்ணமி நிலவிலே சூந்தோ சூந்து என்று மகபலியோ மகபலி என்று உடைய பேர்ஞாமாக அதாவது சூந்தாட்டுவார். இதுவே உனக்கு முக்தி மோட்சம் அப்படி என்று மகபலியுடைய மதத்தை அடக்குவதற்காக நான் எடுத்த அவதாரம் ராமர் அவதாரம். அடுத்தபடியாக 6வது பரசுராமர் அவதாரம். அந்த அவதாரம் எதுக்காக தெரியுமா? தாயை சிறந்ததும் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படி என்று பெற்ற தாயாகிய ரேணுகாதேவி வெற்றி பலி கொடுத்து தந்தையுடைய வார்த்தையை நிலைநிறுத்தினேன். தந்தை வார்த்தை கேளாத பல தருத பண்டையாகி விடுமே அப்படி என்று தந்தைக்காக தாயை வெட்டியபடியால் அதாவது அந்த உலகமே என்னை பாராட்ட வேண்டும், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிலும் சிறந்த கோவிலும் இல்லை அப்படி என்று பழமொழியை படைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் எடுத்த அவதாரம் 6வது பரசுராமர் அடுத்த யுகம் ஆகப்பட்டது. அதோடு முடிந்தது கிரீத யுகம். அடுத்தது பிறந்தது திரேதா யுகம். அந்த திரேதா யுகத்தில் நான் எடுத்த அவதாரம் என்ன?
அவதாரம். ஒரே அவதாரம். ஆமா, என்ன அவதாரங்க? சூரிய குலத்தில் அயோத்தியமான நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை கைகேயி சுமத்திரைக்கும் 3 தாய்மார்களுக்கு 4 பிள்ளையாக பிறந்தவர். அட, 3 அம்மாளுக்கு 4 பிள்ளையா? ஆமா. யாராருங்க? ராமர், பரதன், லட்சுமணன், சத்ருகனன். சத்ருகனே. இப்படி 4 பிள்ளைகளாக பிறந்து தென்னிலங்கை ராவணாதி கூட்டம் கண்ணால் கண்டது கோடி, காணாதது 1000 கோடி. ஆயிரங்கோடி. ஆமா, ஆ, அளவற்ற மூலப்படைக்கு சேனை தலைவனாக விளங்கக்கூடிய அந்த ராவணாதிகளை கொண்டு மடிக்கணும் என்று 70 வல்ல வானரப்படை உதவி கொண்டு அந்த தென்னிலங்கை ராவணாதி கூட்டத்தை கொண்டு பிடித்து சீதை சிரமித்து வந்தேன். ஒருவனுக்கு ஒருத்திய என்று ஏகப்பத்தினி விரதம் உண்டேன். ஓ, ஒரு பாம்பளைக்கு ஒரே பொண்டாச்சு. ஆமா, அதுக்கு மேல நினைக்க கூடாது. எனக்கு கணக்கு இல்ல. அப்படி பைத்தியக்காட்சி கூட ஒரு பையன் பிறந்துட்டான். உனக்கா? கம்முன்னு இருந்து அவடலப்பா அரை கட்டிங் கூடி 5 மணி நேரம் கூட சுடுகாட்டுல கிடக்கலாங்க. தான் கிடைச்சிடமா? பின்ன அங்கதான் யாரும் வரமாட்டாங்க. இப்படி ஆ, ஒருவனுக்கு ஒருத்தியா என்ற ஏகப்பத்தின் விரதம் உண்டு 7வது அவதாரத்தை முடித்து அடுத்தபடியாக எடுத்த அவதாரம்